இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃப்ரீ ஈரான் முழக்கத்துடன் பேரணி. சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு சக்தி பங்கு மீண்டும் கவனம். சூரிச் நகரில் இளைஞர்கள் மோதல். 20 வயது நபர் காயம், 13 பேர் கைது. சுவிஸ் விமான சேவை அதிரடி அறிவிப்பு. நிறுத்தப்பட்ட விமான சேவைகள். சூரிச் கண்டோனில் உள்ள எம்ப்ராக் ரயில் நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல். ஜெனிவாவில் போலீஸ் சோதனையிலிருந்து தப்பியோடிய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் விபத்தில் பலி. பெர்னில் யுக்ரைனுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம். ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்டோர் குரல். லுசர்னில் போக்குவரத்து சோதனையை மீறிய இலங்கை நபர் கைது. போலீஸ் துப்பாக்கிச் சூடு. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077985445. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையை முன்னிட்டு துபாய் மற்றும் டெல் அவீவ் நோக்கி இயக்கப்படும் தனது விமான சேவைகள் மீதான இடைநிறுத்தத்தை நீடித்துள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. நிறுவனத்தின் அறிவிப்பின்படி துபாய் நகரத்துக்கு வரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் மார்ச் 4ஆம் தேதி வரை இயக்கப்பட மாட்டாது. மேலும் இஸ்ரேலின் முக்கிய நகரான டெல் அவீவ் நோக்கி உள்ள சேவைகள் மார்ச் 8ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகியுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் தெரிவித்தது. மார்ச் 4ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்வெளி பகுதிகளை தங்களது விமானங்கள் பயன்படுத்தாது என்றும் மார்ச் 8ஆம் தேதி வரை இஸ்ரேல், லெபனான், ஜோர்தான், ஈராக், ஈரான், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் வான்வெளியையும் தவிர்க்கும் என்றும் நிறுவனம் விளக்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை குறிவைத்து சனிக்கிழமை தாக்குதல் நடத்தியதை அடுத்து தெஹ்ரான் வளைகுடா பிராந்தியத்தில் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன் விளைவாக அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு சூழ்நிலை பதற்றமடைந்துள்ளது. இந்த சூழ்நிலையை தொடர்ந்து சுவிஸ் நிறுவனம் கடந்த வார இறுதியில் துபாய் சேவைகளை ரத்து செய்ததோடு டெல் அவீவ் சேவைகளையும் மார்ச் 7 வரை தற்காலிகமாக நிறுத்தியது. தற்போது அந்த இடைநிறுத்த காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் லுஃப்தான்சா குழுமத்தின் ஒரு அங்கமாக செயற்படும் சுவிஸ் பயணிகளின் பாதுகாப்பை முதன்மை என வலியுறுத்தியது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முழு கட்டணத்தை திருப்பி செலுத்துதல் அல்லது விருப்பமான பின்னைய திகதிக்கு இலவசமாக முன்பதிவை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே தொழில், சுற்றுலா மற்றும் குடும்ப காரணங்களுக்காக அதிகமான பயணிகள் பயணம் செய்வது வழக்கம். குறிப்பாக துபாய் மற்றும் டெல் அவீவ் நகரங்கள் முக்கிய வர்த்தக மற்றும் விமான மையங்களாக இருப்பதால் இந்த இடைநிறுத்தம் பல பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பாதுகாப்பு நிலைமை, சுவிஸ் விமான சேவை, துபாய் விமான ரத்து, டெல் அவீவ் சேவை நிறுத்தம் போன்ற முக்கிய அம்சங்கள் தற்போது சர்வதேச விமான போக்குவரத்து துறையில் கவனத்தை ஈர்த்துள்ளன. நிலைமை சீராகும் வரை விமான சேவைகள் மீண்டும் தொடங்குவது குறித்து நிறுவனம் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் போலீஸ் சோதனையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற 40 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விபத்து நேற்று மாலை சுமார் 7:20 அளவில் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நகராட்சி போலீசார் ஒரு வாகன நிறுத்தும் இடத்தில் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது குறித்த நபர் தனது மோட்டார் சைக்கிளோடு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். போலீஸ் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க வேகமாக சென்ற அவர் பின்னர் ஒரு சந்திப்பு பகுதியில் காரோடு மோதி கடுமையான விபத்தில் சிக்கினார். சம்பவ இடத்துக்கு உடனடியாக அவசர மருத்துவ குழுக்கள் அழைக்கப்பட்டாலும் அவர் அங்கேயே உயிரிழந்து விட்டார். விபத்தில் தொடர்புடைய காரின் பெண் ஓட்டுநரும் அவரோடு பயணம் செய்த பெண் பயணியும் எந்த காயங்களுமின்றி தப்பினர். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தேவையான ஆதரவு வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து ஜெனிவா நகர போலீசார் விசாரணையை தொடங்கினர். விபத்து நடந்த விதம், வேக நிலை மற்றும் தப்பிச் செல்ல காரணமான சூழ்நிலைகள் குறித்து மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தில் போலீஸ் சோதனைகளை மீறி தப்பிச் செல்லும் முயற்சிகள் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் அமைந்துள்ள எம்ப்ராக் ரயில் நிலையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. மாலை சுமார் 5:50 அளவில் 2 பெண்களுக்கும் 24 வயதான கொசோவோ நாட்டைச் சேர்ந்த இளைஞருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கத்திக்குத்து தாக்குதலாக மாறியது. சூரிச் கண்டோனல் காவல்துறை வழங்கிய தகவலின்படி அந்த இடத்தில் இருந்து 30 வயதான வட மசிடோனிய நபர் ஒருவர் சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த குழுவின் அருகில் சென்றபோது குறித்த 24 வயது இளைஞர் திடீரென கத்தியை எடுத்து அவரை தாக்கியதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. காயமடைந்த நபருக்கு உடனடியாக அவசர மருத்துவ
உதவி வழங்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்து விரிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் உயிருக்கு ஆபத்தில்லை என முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. தாக்குதலுக்கு பின் குற்றச்சாட்டு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். உடனடியாக தேடுதல் நடவடிக்கையில் தொடங்கப்பட்ட நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு பின்னர் ஷுவிட்ஸ் கண்டோனில் அவர் அடையாளம் காணப்பட்டு கைதானார். காவல்துறையின் விரைவான செயற்பாடு மூலமாக சந்தேக நபர் பிடிபட்டுள்ளார். சம்பவத்தின் துல்லியமான காரணம் மற்றும் பின்னணி குறித்து விசாரணை இடம்பெறுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த உண்மையான நோக்கம் என்ன என்பது குறித்து சூரிச் பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து எம்ப்ராக் ரயில் நிலையத்தின் நுழைவு பகுதி குறுகிய காலத்துக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சான்றுகள் சேகரிக்கும் பணிகளை மேற்கொண்டனர். சுவிட்சர்லாந்தில் பொதுவாக ரயில் நிலையங்கள் பாதுகாப்பான பகுதிகளாக கருதப்படுகின்றன. இருப்பினும் சமீப காலங்களில் தனிப்பட்ட தகராறுகள் வன்முறையாக மாறும் சம்பவங்கள் இடைக்கிடையாக பதிவாகின்றன. இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை பொது இடங்களில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை நினைவூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பெர்ன் நகரில் சனிக்கிழமை 1000க்கும் அதிகமானோர் திரண்டு யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பெருமளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இடம்பெற்று வரும் ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக தெளிவான அரசியல் மற்றும் மனிதாபிமான செய்தி அனுப்புவது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக இருந்தது என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பங்கேற்பாளர்கள் முதலில் பெர்ன் நகரின் ஷூட்சன் மற்ற பகுதியில் கூடினர். அங்கிருந்து பேரணியாக நகர்ந்து நாட்டின் அரசியல் மையமாக கருதப்படும் கூட்டாட்சி சதுக்கம் நோக்கி சென்றனர். செய்தி நிறுவனர்கள் தெரிவித்தபடி போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாகைகள் மற்றும் பலகைகள் ஏந்தி ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மேலும் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் யுக்ரைனுக்கு அதிகமான நிதி மற்றும் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். யுக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் காரணமாக அந்நாட்டின் மின்சார மற்றும் ஆற்றல் தொடர்பான அடிக்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. குறிப்பாக குளிர் காலகட்டங்களில் மின்சார மற்றும் வெப்ப விநியோக அமைப்புகள் பாதிக்கப்படுவது பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது. இதனால் அந்த அடிப்படை வசதிகளை மீண்டும் கட்டி எழுப்ப சர்வதேச ஆதரவு முக்கியம் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளிகளை நீதிமன்றில் நிறுத்தும் முயற்சிகளில் சுவிஸ் கூட்டாட்சியும் செயற்பாட்டு தோற்றத்தோடு ஈடுபட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மதிக்கும் நாடாக சுவிட்சர்லாந்து தனது பங்கினை தெளிவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள யுக்ரைனியர் சங்கம் மற்றும் பல்வேறு ஆதரவு அமைப்புகள் இணைந்து மேற்கொண்டன. சமீப ஆண்டுகளாக யுக்ரைன் ரஷ்ய போர் ஐரோப்பா முழுவதும் அரசியல், பொருளாதார மற்றும் மனிதாபிமான தாக்கங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் சுவிட்சர்லாந்திலும் அதனை சுற்றியுள்ள விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கின்றன. யுக்ரைனுக்கு வழங்கப்படும் சர்வதேச ஆதரவு எதிர்காலத்தில் எந்த திசையில் நகரும் என்பது உலக அரசியலில் முக்கிய கவனப்பகுதியாக திகழ்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் கண்டோனில் உள்ள பேரிங்கன் பகுதியில் கடந்த சனியன்று பிற்பகல் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஒரு பெண் திடீரென 2 குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தி பின்னர் உதவிக்கு சென்ற ஒருவரையும் சம்பவ இடத்துக்கு வந்த பெண் காவல் அதிகாரியையும் காயப்படுத்தினார். ஷப்ஹவுசன் கண்டோனில் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி குறித்த பெண் குழந்தைகளை அறைந்ததோடு காலால் உதைத்தும் தாக்கியுள்ளார். மேலும் குழந்தைகளில் ஒருவரை அருகில் இருந்த சுவரின் மேலிருந்து தள்ளியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்கப்பட்ட குழந்தைகளை அவர் முன்பே அறிந்தவர் அல்ல என்று காவல்துறை பேச்சாளர் செய்தி நிறுவனம் ஒன்று உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவத்தை கண்டு அங்கிருந்த ஒரு பெரியவர் உடனடியாக குழந்தைகளுக்கு உதவ முனைந்தார். ஆனால் அந்த பெண் அவரின் முழங்காலில் காலால் பலமாக உதைத்ததால் அவர் காயமடைந்தார். காவல்துறையின் தகவலின்படி அந்த நபர் தெளிவாக குறிப்பிடப்படாத காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சில வேளைகளில் ஷப்ஹவுசன் கண்டோனில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பெண்ணை கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்தினர். கைது செய்யும் போது அவர் போலீசாரை திட்டியதோடு உடல் ரீதியாகவும் தாக்கியுள்ளார். இந்த செயலின் போது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி லேசான காயங்களுக்குள்ளானார். குழந்தைகளின் உடல்நிலை குறித்து விரிவான தகவல்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். சம்பவத்தின் பின்னணி குறித்த பெண்ணின் நோக்கம் மற்றும் மனநிலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விசாரிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் கடுமையாக அமலில் உள்ளன. குழந்தைகள் மீது வன்முறை நடப்பது மிகவும் அரிதானதாயினும் இந்த சம்பவம் சமூகத்தில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 078 31 31 081.
சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் உள்ள லுசர்ன் நகரில் காசர்னன் பிளட்ஸ் அருகில் உள்ள நெடுஞ்சாலை வெளியேறும் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை பொது போக்குவரத்து சோதனை இடம்பெற்றது. இந்த சோதனையை மீறி தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த 37 வயதான நபர் ஒருவர் பின்னர் கைதானார். லுசர்ன் கண்டோனில் காவல்துறை தெரிவித்தபடி குறித்த சம்பவம் பிப்ரவரி 25, 2026 அதிகாலை சுமார் 12:15 அளவில் இடம்பெற்றது. நெடுஞ்சாலை வெளியேறும் சுரங்க பகுதியில் ஒரு காரை நிறுத்த அதிகாரிகள் சைகை செய்தனர். ஆனால் அந்த வாகன ஓட்டுநர் நிறுத்த உத்தரவை மீறி கட்டுப்பாட்டு நிலையத்தை உடைத்துச் சென்றார். இந்த நேரத்தில் சம்பவ இடத்தில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி குறிவைத்து வாகனத்தை நோக்கி ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். பின்னர் அந்த கார் பாசல் ஸ்ட்ராச திசையில் சென்றது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் பின் பாசல் ஸ்ட்ராச 37 அருகே வாகனம் தடுக்கப்பட்டு ஓட்டுநர் கைதானார். கைது செய்யப்பட்ட நபர் இலங்கையைச் சேர்ந்த 37 வயதானவர் என காவல்துறை உறுதிப்படுத்தியது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சுவாசம் மதுபான பரிசோதனையில் 0.71 மில்லிகிராம் பெர் லீட்டர் அளவிற்கு மதுபானம் இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதலானது. சாலை போக்குவரத்து அலுவலகத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை அவர் எந்தவித மோட்டார் வாகனத்தையும் இயக்க அனுமதிக்கப்பட மாட்டார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதியானது. சம்பவத்தின் முழு பின்னணி, துப்பாக்கிச்சூட்டு சூழ்நிலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து லுசர்ன் பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து சோதனைகள் வழக்கமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் மதுபானம் அருந்தி வாகனம் ஓட்டும் சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் அமைந்துள்ள விண்டத்தூர் நகரில் கடந்த சனியன்று அதிகாலை இடம்பெற்ற வழக்கமான போலீஸ் சோதனையின் போது சுமார் 30 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 4 கைது செய்யப்பட்டனர். பிப்ரவரி 28, 2026 அதிகாலை 2:30 மணிக்கு பின் விண்டத்தூர் நகர போலீசார் 4 பேர் பயணித்த ஒரு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். ஆரம்ப விசாரணையில் வாகன ஓட்டுநருக்கு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் போலீசாரிடம் முன்கூட்டியே கொக்கைன் மற்றும் மதுபானம் அருந்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஓட்டுநரின் உடைமைகள் மற்றும் தனிப்பட்ட சோதனையில் சுமார் 5 கிராம் கொக்கைன் கண்டறியப்பட்டது. சோதனையின் போது மற்றொரு பயணி சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதால் வாகனத்தில் இருந்த அனைத்து நபர்களும் தனிப்பட்ட சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். பின்னர் வாகனத்திலும் விரிவான சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கூடுதலாக சுமார் 25 கிராம் கொக்கைன் பறிமுதலானது. மொத்தம் 30 கிராம் அளவிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நகர போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 32 வயதுடைய சுவிஸ் நபர் ஒருவர், 26 மற்றும் 28 வயதான போலந்து நாட்டவர்கள் இருவர் மற்றும் 43 வயதுடைய ஜெர்மன் போலந்து இரட்டை குடியுரிமை பெற்ற நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கைதாகினர். கைது செய்யப்பட்ட நால்வரும் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆரம்ப கேள்விக்குள்ளாக்கப்பட்டனர். விண்டத்தூர் நகர போலீசார் விண்டத்தூர் உண்டர்லேண்ட் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம் கடுமையான சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்படுகிறது. குறிப்பாக கொக்கைன் போன்ற கடுமையான போதைப் பொருட்கள் தொடர்பான குற்ற செயல்கள் மீது அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் 2 பெரிய இளைஞர் குழுக்களுக்கு ஏற்பட்ட திடீர் மோதலில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்தார். சம்பவம் தொடர்பில் 17 முதல் 20 வயதுக்குட்பட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சூரிச் நகர போலீசார் தெரிவித்தனர். நகர போலீசாரின் ஆரம்ப தகவலின்படி இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் 2 குழுக்கள் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த மோதலின் போது போஸ்னியா மற்றும் ஹொசகோவினா நாட்டைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் காயமடைந்தார். சூரிச் பாதுகாப்பு மற்றும் மீட்பு சேவை மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து முதற்கட்ட சிகிச்சை அளித்த பின் காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்து விரிவான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சூரிச் நகர போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்து 13 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் சுவிஸ், செர்பியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் உள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற விதம் மற்றும் அதன் பின்னணி குறித்து தற்போது தெளிவான தகவல்கள் இல்லை. இது தொடர்பில் விசாரணை சூரிச் நகர போலீஸ் விசாரணை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகிறது. முழுமையான சான்றுகள் சேகரிப்பதற்காக சூரிச் நீதி மரபியல் நிறுவனம் மற்றும் சூரிச் நீதி மருத்துவ நிறுவனம் ஆகியவற்றின் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர். சுவிட்சர்லாந்தில் இளைஞர்களுக்கு இடையான குழு மோதல்கள் அரிதாகவே பதிவானாலும் சமூக ஊடகங்கள் மற்றும் தனிப்பட்ட விரோதங்கள் மூலம் சில நேரங்களில் திடீர் வன்முறைகள் உருவாகும் நிலை உள்ளது. ஈரான் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற பேரணியில் ஃப்ரீ ஈரான் என்ற வாசகத்தோடு பதாகைகள் ஏந்தப்பட்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. செய்தி நிறுவனம் கீஸ்டோன் எஸ்டிஏ நிறுவனர் தெரிவித்தபடி ஈரானின் முன்னாள் ஷாவின் மகன் ரேசா பஹலவி அவர்களின் படங்கள் பலரும் உயர்த்தி பிடித்திருந்தனர். அவரது பெயர் தொடர்ந்து முழக்கமாக ஒலித்தது. சாலை மறுபுறம் பாதுகாப்பு வளையத்தில் மூடப்பட்டிருந்த ஈரான் தூதரகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அங்கு ஈரான் மன்னராட்சி ஆதரவு கொடிகள் அதிகமாக இருந்தன. அதேவேளை இஸ்ரேல் கொடிகளும் பேரணியில் பறக்க விடப்பட்டன. இன்று இஸ்ரேலியர்கள் எங்கள் நண்பர்கள், முஸ்லாக்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள்
இருக்கிறார்கள் என்று ஒரு செயற்பாட்டாளர் தெரிவித்தார். ஈரான் அரசியல் நிலைமை, குறிப்பாக இஸ்லாமிய அரசு அமைப்பு மற்றும் மத ஆட்சியாளர்கள் மீது எதிர்ப்பு வெளிப்படுத்தும் இந்த கூட்டம் வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானிய சமூகத்தின் மனநிலையையும் பிரதிபலிக்கிறது. சமீப ஆண்டுகளில் மனித உரிமை, அரசியல் சுதந்திரம் மற்றும் பெண்கள் உரிமைகள் தொடர்பாக ஈரானில் எழுந்துள்ள போராட்டங்கள் உலகளவில் கவனம் பெற்றுள்ளன. இதனிடையே சுவிட்சர்லாந்தின் சிறப்பு தூதரக பங்கு மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவின் நலன்களை ஈரானில் பிரதிநிதித்துவப்படுத்தும் பாதுகாப்பு சக்தி நாடாக சுவிட்சர்லாந்து செயற்பட்டு வருகிறது. இந்த பொறுப்பானது 1979 ஆண்டில் ஏற்பட்ட வரலாற்று சம்பவத்தோடு தொடர்புடையது. ஈரானில் இஸ்லாமிய குடியரசு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தெஹ்ரான் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றி அங்கு பணியாற்றிய ஊழியர்களை பிணையாக்கினர். பின்னர் அமெரிக்கா ஈரானோடு இருந்த அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டித்தது. 1980 ஆண்டில் இரு நாடுகளுக்கு இடையான தொடர்புகளை முன்னெடுக்க சுவிட்சர்லாந்து முன்வந்தது. அதன் பின் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானுக்கு இடையே தூதரக மற்றும் தூதரக சேவை தொடர்பான பணிகளை மேற்கொண்டு தூது வாரியாக செயற்பட்டு வருகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.